Hello students, properties of fluids previous year question discussion la last part of the session பார்க்க போறோம். So first time இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதோட first part பார்க்குறதுக்கு descriptionல link கொடுத்திருக்கேன். So அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க, அப்போதான் இது ஈஸியா இருக்கும். So இந்த செஷன்ல என்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னா first one viscosity, surface tension, angle of contact and capillary rise. So இந்த டாபிக்ஸ்ல தியரி பேஸ்ட் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, மேத்தமேட்டிக்கல் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படி பார்க்கணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸ் ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Two small spherical metal balls having equal mass are made up of material of density ρ1 and ρ2 such that ρ1 is equal to 8 times ρ2 and having the radius of 1 mm and 2 mm. So first given data clear எடுத்துக்கலாம். நமக்கு ரெண்டு spherical metal ball இருக்கு. So ரெண்டுத்துக்குமே density relation கொடுத்திருக்காங்க. So first metal ball ஓட density வந்து ρ1, second வந்து ρ2 and அவங்க ரிலேஷனும் கொடுத்திருக்காங்க. ρ1 is equal to 8 times ρ2. And next நமக்கு ரேடியை கொடுத்திருக்காங்க. R1 is equal to 1 mm and அதே மாதிரி இங்க R2 பார்க்கலாம், அது வந்து 2 mm னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன சொல்றாங்கன்னா they are made to fall vertically from the rest in a viscous medium whose coefficient of viscosity is equals eta and whose density is 0.1 ρ2, the ratio of the terminal velocity. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு மெட்டல் பாலையும் ஒரு விஸ்கஸ் மீடியம்ல டிராப் பண்றேன். அப்படி டிராப் பண்ணும்போது அதோட டெர்மினல் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த விஸ்கஸ் மீடியமோட டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் சிக்மா. அது ரெண்டுத்துக்குமே காமன் தான். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0.1 ρ2. ஓகே, ஸோ இப்போ அந்த ரெண்டுத்தோட டெர்மினல் வெலாசிட்டி ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெர்மினல் வெலாசிட்டிக்கு ஜென்ரல் ஃபார்ம்ல எடுக்கலாம். தட் இஸ் Vt இஸ் ஈக்குவல் டு 2/9 ρ minus sigma by eta into GA square. Okay, so இங்க 2/9 constant, eta that is coefficient of viscosity constant, G வந்து constant. மற்றபடி எது மாறுதுன்னா density of the metal ball and density of the viscous medium and radius இது மட்டும் தான் மாறுது. அப்போ terminal velocity is proportional to ρ minus sigma into A square. So இப்போ substitute பண்ண ஆரம்பிக்கலாம். So first one, terminal velocity of the first one is proportional to density of the first one ρ1 ன்னு எடுக்கலாம். or சிம்பிளா இந்த ரிலேஷனும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இதே டைரக்டா எடுத்துக்கிறேன். அப்போ 8 ρ2 மைனஸ் சிக்மான்றது என்னது 0.1 ρ2 into aன்றது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து 1 millimeter ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 millimeter the whole square. ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஒனுக்கு எடுக்கலாம். டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் த செகண்ட் ஒன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு அதோட டென்சிட்டி வந்து ρ2 மைனஸ் 0.1 ρ2 இன்டூ அதோட ரேடியஸ் 2 mm. ஸோ 2 mm த ஹோல் ஸ்கொயர். இது வந்து செகண்ட் ஒன். அண்ட் இது ரெண்டுத்துக்குமே இப்போ ரேஷியோ எடுக்கலாம். ஓகே, டிவைட் பண்ணலாம். அப்படி டிவைட் பண்ணால் மில்லிமீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒன் பை டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் த செகண்ட் ஒன், that is equal to இந்த இடத்துல நமக்கு 7.9 ρ2 into 1 square 1 தான் வரும். divide by இந்த இடத்துல நமக்கு 0.9 ρ2 into 2 square வந்து 4. அப்போ ρ2 நமக்கு கேன்சல் ஆயிருச்சு. பேலன்ஸ் இங்க நம்ம 79 by 9 4s are 36 எழுதலாம். ஸோ ரேஷியோ பாருங்க, 79 by 36. ஆப்ஷன் 4 is the right answer. அடுத்து it's a theory question. A spherical ball is dropped in a long column of a highly viscous liquid. The curve in the graph shown which represents the speed of a ball has function of time. So என்ன சொல்றாங்கன்னா ஒரு viscous liquid இருக்கு, அதுல ஒரு spherical ball drop பண்றோம். அப்படி drop பண்ணும்போது with respect to time speed of the ball என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இனிஷியலா ஒரு விஸ்கஸ் மீடியம்ல ஒரு பாலை நம்ம ட்ராப் பண்ணும்போது இனிஷியலா அதோட வெலாசிட்டி வந்து ஹையா இருக்கும். பட் உள்ள போக 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 அதோட வெலாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகி ஒரு டைமுக்கு மேல வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை தான் யூ கால் இட் அஸ் டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ இது மேட்ச் ஆகிற மாதிரி ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இனிஷியலா பாருங்க வெலாசிட்டி வந்து அதிகமா இருக்கு, அதுக்கப்புறம் போக போக கம்மியாகி அதுக்கப்புறம் ஸ்டேபிளா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டா இருக்கு. Option B is the right answer.
Next question, a small sphere of radius r falls from rest in a viscous liquid. As a result, heat is produced due to the viscous force. The rate of production of heat when the sphere attains its terminal velocity is proportional to. So, ஒரு small sphere இருக்கு, அதோட radius வந்து r, ஒரு viscous liquid அதை drop பண்றாங்க. அப்படி drop பண்ணும்போது நமக்கு heat வந்து produce ஆகுது. அவங்க கேட்கறது rate of production of heat with respect to terminal velocity. So, rate of production of heat அப்படின்றது power. Because power is equal to work by time னு படிச்சிருப்போம் கரெக்டா. So rate of production of heat னா இந்த workக்கு பதிலா நம்ம heat energy னு எழுதிக்கலாம் h by t. So இதுதான் கேக்குறாங்க. அப்ப அவங்க இன்டைரக்டா பவர் தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. So அப்ப பவரோட ஜெனரல் ஃபார்முலா பார்க்கலாம். So first one work by time. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. Power is equal to F dot V. So இங்க V ன்றது terminal velocity. But F ன்றது force. So forceக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்கு. That is P is equal to F என்ற இடத்துல நமக்கு viscous force that is 6 pi eta A into V and again இங்க ஒரு V இருக்கிறனால dot V எழுதிக்கிறேன். அப்போ V நமக்கு V square ஆயிடுச்சு. அப்போ power is equal to 6 pi eta A into V square. And இங்க V ன்றது terminal velocity. So terminal velocity நமக்கு தனியா formula இருக்கு. That is terminal velocity is equal to 2 by 9 rho minus sigma by eta into G A square. Okay, இதை அப்படியே நம்ம substitute பண்ணலாம். அப்போ power P is equal to 6 pi eta A ன்றது radius, V ன்றது velocity square. So அதை அப்படியே squareல substitute பண்ணலாம். அப்போ 2 by 9 rho minus sigma by eta into G A square the whole square. So இப்போ அவங்க என்ன ரிலேட் பண்றாங்க with respect to radius தான் ரிலேட் பண்றாங்க. So இங்க radius ன்றது A தான். அப்போ அது மட்டும் பார்த்தா போதும். அப்போ power is proportional to இங்க ஒரு A இருக்கு, that is radius, and again இங்க A square இருக்கு and வெளியும் square இருக்கு. அப்போ உள்ள வந்துச்சுன்னா நமக்கு A power 4 ஆகும். That is power is proportional to A power 5. So இங்க A ன்றது radius, இங்க R ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ power is proportional to R power 5. We'll check the option. Option 3 is the right answer. Next question. The velocity of a small ball of mass m and density d when dropped in a container filled with a glycerin became constant after some time. If the density of the glycerin is d by 2, then the viscous force acting on the ball will be. So, ஒரு small ball glycerinல drop பண்றாங்க. So, drop பண்ணும்போது என்னென்ன forcesலாம் first act ஆகுதுன்னு பார்க்கலாம். First நமக்கு gravitation force act ஆகும். அது வந்து downward, which is mg. And next நமக்கு it's a liquid ன்றனால up thrust, that is buoyancy force upward act ஆகும். அது வந்து FB. And next it's a viscous medium. அப்போ viscous force act ஆகும். அது upward தான் இருக்கும். FV ன்னு எடுத்துக்கலாம். Okay. So இப்போ equation balance பண்ண ஆரம்பிக்கலாம். That is gravitational force mg, அது downward இருக்கு. That is equal to மற்ற ரெண்டு forceமே upward இருக்கு. That is viscous force plus buoyancy force. Okay. So இப்போ இது opposite போச்சுன்னா gravitational force, that is mg minus fb is equal to the viscous force fv. Okay, இப்போ substitute பண்ண ஆரம்பிக்கலாம். இவங்க density ஓட play எடுத்திருக்காங்க. அப்போ ரொம்ப simple, நமக்கு density is equal to mass by volume னு தெரியும். அப்போ mass is equal to density into volume. அப்படியே substitute பண்ணலாம். இங்க mass ன்ற இடத்துல density d and volume v into g. Okay, so இப்போ இந்த small ball ஓட density வந்து d தான் கொடுத்திருக்காங்க. So if you want, இந்த capital D தூக்கிட்டு நம்ம small d னு கூட எழுதிக்கலாம். Okay. So next one, glycerin கொடுக்கிற upward force தான் நம்ம வந்து buoyancy force னு சொல்லுவோம். அப்போ நம்ம glycerin வச்சு தான் பார்க்கணும். அதோட density d by 2. அப்போ இதே format with respect to density d by 2 பார்க்கலாம். அப்போ d by 2 again volume v into g, that is equal to the viscous force fv. Okay. So இப்போ நம்ம இங்க cross multiply பண்ணலாம். அப்படி cross multiply பண்ணா 2 minus 1 is 1. அப்போ 1 by 2 density d vg, that is equal to the viscous force. Okay. இப்போ density d and volume v நமக்கு என்னன்னு தெரியணும். Again mass m. அப்போ அப்படியே substitute பண்ணலாம். Viscous force fv is equal to 1 by 2 density d volume v. அதை வந்து நமக்கு mass mg னு எழுதுவோம். So அப்போ mg by 2, we'll check the option. Option 2 is the right answer. அடுத்த theory question, the wettability of a surface by a liquid depends primarily on. So இப்போ ஒரு surface வந்து wet ஆகுதா இல்லையான்றது எதை depend பண்ணி இருக்குன்னு கேட்குறாங்க.
ஸோ ரொம்ப சிம்பிள். நமக்கு லிக்விட் வந்து லோவர் மெனிஸ்கஸ்ல இருந்துச்சுன்னா இட் வில் வெட் த சர்ஃபேஸ். அதே அப்பர் மெனிஸ்கஸ்ல இருந்துச்சுன்னா இட் வில் நாட் வெட் த சர்ஃபேஸ். அப்போ லோவர் மெனிஸ்கஸ் அப்பர் மெனிஸ்கஸ்க்கு ஆங்கிள் டிஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இட் primarily depend on angle of contact between surface and the liquid. Option D is the right answer. Next, again a theory question. Water rises to a height h in capillary tube if the length of a capillary tube above the surface of water is made less than h, then. So initially ஒரு capillary tube இருக்கு, அதை வச்சு water rise பண்றாங்க. So water rises to a height h. So இப்போ the length of the capillary tube reduce பண்ணிட்டாங்க. Because of that என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வாட்டர் ரைஸ் ஆகும், பட் அது ஓவர்ஃப்ளோ ஆகவே ஆகாது. பிகாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மாறிடும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 3 liquid of density ρ1, ρ2 and ρ3 with ρ1 is greater than ρ2 is greater than ρ3 having the same value of surface tension T rise to the same height in 3 identical capillaries. The angle of contact θ1, θ2 and θ3 obey. So ரொம்ப சிம்பிள். நமக்கு 3 different liquids எடுத்திருக்காங்க. That means different densityல இருக்கு. இப்போ அதில் capillary tube dip பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சேம் டென்ஷன் இருக்கு அண்ட் சேம் ஹைட் தான் ரைஸ் ஆகுது. ஓகே, இப்போ அவங்க ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டோட ரிலேஷன் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் capillary ரைஸுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் h is equal to 2t cos theta by r rho g. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 லிக்விடுக்குமே டென்ஷன் வந்து சேம் அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு டியூபோட ரேடியஸ் சேமா இருக்கும், g சேமா இருக்கும், ஹைட்டும் சேம்ட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எது மாறுது? டென்சிட்டியும் இந்த ஆங்கிளும் தான் மாறுது. அப்போ டென்சிட்டி ரோ இந்த சைட் போயிடுச்சுன்னா ரோ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு காஸ் தீட்டா, அவ்வளோதான். மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டென்சிட்டி தான் நமக்கு ஆங்கிள் மாறும். அப்போ டென்சிட்டி எப்படி சொல்லியிருக்காங்க? ρ1 is greater than ρ2 which is greater than ρ3. இப்போ அதே மாதிரி காஸ்க்கு பார்க்கலாம். அப்போ cos θ1 which is greater than cos θ2 which is greater than cos θ3. ஓகே, பட் காஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா cos 0ன்றது 1, cos 90ன்றது 0. அப்போ ரிவர்ஸ் ஆர்டராக தான் வரும். அப்போ cos 90 தான் நமக்கு 0, அதுதான் மினிமம். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம போகணும்னா அப்போ θ3 is greater than θ2 which is greater than θ1. or else நீங்க ஆப்போசிட்டா சொல்லலாம். that is θ1 is less than θ2 which is less than θ3. பட் இந்த 3 ஆங்கிளுமே நமக்கு 0லேருந்து 90 டிகிரியில் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் காஸோட ஃபங்க்ஷன் நமக்கு 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் தான் இங்கே பார்க்குறோம். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 2 is the right answer. Next question, a certain number of spherical drop of liquid of radius r coalesce to form a single drop of radius r and volume v. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஐடென்டிக்கலா குட்டி குட்டி ஸ்பெரிக்கல் ட்ராப்ஸ் இருக்கு, அதோட ரேடியஸ் வந்து ஆர்னு சொல்றாங்க. அது எல்லாமே கம்பைன் ஆகி இப்போ ஒரு பிக் ட்ராப்பா மாறிடுச்சு அண்ட் அதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் அண்ட் இதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கு. ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னது? v is equal to 4/3 pi r cube. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இஃப் t is a surface tension of the liquid then. ஸோ இப்போ t வந்து சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன ரிலேஷன் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த குட்டி ட்ராப்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ்ன்னு தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம எனர்ஜி ரிலீஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒர்க் டன்னு கேட்கலாம். ஸோ அப்போ ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சின்ன சின்னதாக இருக்கும்போது இதுக்குன்னு ஒரு வால்யூம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த வால்யூமோட ஃபார்முலா எழுதலாம். தட் இஸ் 4/3 pi small r cube. ஓகே, ஸோ இந்த மாதிரி n ட்ராப்ஸ் இருக்கனால இன்டூ n தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு பிக் ட்ராப்பாக மாறிடுச்சா? அப்போ 4/3 pi r cube. ஓகே, ஸோ அப்போ 4/3 pi 4/3 pi கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் n is equal to r cube by r cube. ஓகே, ஸோ இதுதான் n ஐடென்டிக்கல் ட்ராப்ஸ்க்கான ரிலேஷன். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒர்க் கண்டுபிடிக்கலாம். ஒர்க் அப்படின்றது இங்கே சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அப்போ இனிஷியலாக சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கலாம். ஸோ இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியா AI is equal to நமக்கு இது ஸ்பெரிக்கலாக இருக்கிறனால 4 pi r ஸ்கொயர்னு சொல்லலாம். அண்ட் n ஐடென்டிக்கல் ட்ராப்ஸ் இருக்கிறனால இன்டூ n தட் இஸ் ஈக்குவல் டு nன்ற இடத்துல நமக்கு r cube by r cube இருக்குல்ல, இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 4 pi r ஸ்கொயர் இன்டூ r cube by r cube. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வால்யூமோட ரிலேஷன் கொண்டு வரலாம். எப்படின்னா மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 3. ஓகே, ஸோ அப்போ எப்படி ரீஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. 4/3 pi
r cube into இந்த r square இதுவும் cancel ஆயிடுச்சுன்னா into 3 by r னு வரும். So இதுதான் volume V. So that will be 3V by r. So இதுதான் initial area AI. So இப்போ இதே மாதிரி final surface area கண்டுபிடிக்கலாம். So final surface area AF is equal to for the big drop. கரெக்டா? So அப்போ அதோடது 4 pi r square னு வரும். So இங்கேயும் வால்யூம் கொண்டு வரணும். அதனால first நம்ம multiple and divide by r பண்ணலாம். Next நமக்கு denominatorல 3 இல்ல. அப்போ multiple and divide by 3 னு எடுத்துக்கலாம். அப்போ balance பாருங்க 4 by 3 pi r square into r வந்து r cube into 3 by r வரும். So இதுதான் நமக்கு வால்யூம். So you can write it as 3V by r. So நமக்கு final surface ஏரியாவும் தெரிஞ்சிருச்சு, initial surface ஏரியாவும் தெரிஞ்சிருச்சு. ஓகே. So இப்போ நம்ம energy released வந்து கண்டுபிடிக்கலாம். energy released னு சொல்லலாம் இல்ல work னு சொல்லலாம். So energy E or W that is equal to surface tension into change in surface area. அப்போ T இருக்கட்டும், காமனா நமக்கு 3V இருக்கு. அப்போ 3V காமனா எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இங்க 1 by R minus 1 by R. ஓகே, இப்போ ரீஃபார்ம் பண்ணலாம். that is 3VT into 1 by R minus 1 by R. ஸோ நமக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். அடுத்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன்லேருந்து பார்க்கலாம். A rectangular film of liquid is extend from 4 cm into 2 cm to 5 cm into 4 cm. If the work done is 3 into 10 power minus 4 joule, the value of surface tension of the liquid. Okay, so value of the surface tension கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிஷியலாக ஒரு ரெக்டாங்குலர் ஃபிலிம் இருக்கு, அதோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க ஃபோர்ஸ் கொடுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அண்ட் ஃபைனல் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அது பண்றதுக்கான ஒர்க்கும் கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்கறது அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள், நமக்கு ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ சேஞ்ச் இன் ஏரியா. பட் இங்க நமக்கு இருக்கிறது ரெக்டாங்குலர் ஃபிலிம். ஸோ ஃபிலிமுக்கு நமக்கு 2 ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கும், அதனால ட்வைஸ் 2 இங்க நம்ம போடணும். இப்போ நம்ம சேஞ்ச் இன் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இனிஷியல் ஏரியா பார்க்கலாம். இங்க வந்து லென்த் இன்டூ பிரெத், அப்போ 4 2s are 8 வரும், 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இஃப் யூ வாண்ட் நம்ம 8 into 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃபைனல் சர்ஃபேஸ் ஏரியா பாருங்க, AF is equal to 5 4s are 20, அப்போ 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். or else 20 into 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போ T is equal to W by 2 times the change in surface area. So Wன்றது work, அதை substitute பண்ணலாம். That is 3 into 10 power minus 4 into 2 வந்து காமனா இருக்கு, balance change in surface area. So first நமக்கு இங்க 20 into 10 power minus 4 minus initial பாருங்க 8 into 10 power minus 4. ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே 10 power minus 4 காமனா இருக்கு, அப்போ அதை வெளியே எடுத்துடலாம். அப்போ நமக்கு 3 into 10 power minus 4 by 2 into 10 power minus 4 into 20 minus 8 வந்து 12. ஓகே, ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணலாம். 10 power minus 4 10 power minus 4 கேன்சல் ஆயிடுச்சு. திஸ் இஸ் 1 and 4. அப்போ 2 4s are 8, அப்போ 1 by 8 வரும். ஸோ 1 by 8ன்றது நமக்கு 0.125 கிடைக்கும். ஸோ 0.125 நியூட்டன் per மீட்டர். ஸோ இதுதான் நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் T. We'll check the option. Option 2 is the right answer. அடுத்து இது ஒரு முக்கியமான question. A soap bubble having a radius of 1 millimeter is blown from a detergent solution having a surface tension of 2.5 into 10 power minus 2 Newton meter. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சோப் பபிள் இருக்கு, அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அதோட சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்றது the pressure inside the bubble equal to at a point Z0 below the free surface of the water in a container. So that is soap bubble இருக்கிற ப்ரெஷரையும் ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருக்கிற ப்ரெஷரையும் ஈக்குவேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேஷன் கிளியரா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சோப் பபிள் பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சோப் பபிள், ஃபர்ஸ்ட் நமக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கும், அது P0ன்னு எடுத்துக்கலாம். பிளஸ் நமக்கு ப்ரெஷர் இன்சைட் த சோப் பபிள் அண்ட் ஆல்சோ சோப் பபிளுக்கு 2 ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கு, அதனால அதோட ப்ரெஷர் ஃபார்முலா 4T/R. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கு, அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ்ல ஒரு பர்டிகுலர் டெப்த்னு சொல்லலாம், விச் இஸ் Z0. இந்த இடத்துல இருக்க ப்ரெஷரும் இந்த சோப் பபிள் இருக்க ப்ரெஷரும் ஈக்குவல்ன்றாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்க ப்ரெஷரை பார்க்கணும், அதை நான் P' எடுத்துக்கிறேன்.
அப்போ P dash is equal to இது free surface னு சொல்லிட்டாங்களா அப்போ இங்கேயும் atmospheric pressure P0 இருக்கும் ஸோ P0 plus இந்த இடத்துல இருக்க pressure பார்க்கணும் ஸோ pressureோட general formula that is rho g h ஸோ hன்றதா இந்த depth அப்போ rho g hக்கு பதிலா z0 வரும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ rho g z0 ஓகே இது equation number 2 ஸோ இந்த ரெண்டு ப்ரெஷருமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க அதுதான் கண்டிஷன் ஸோ அப்போ ஈக்குவேட் பண்ணலாம் அப்போ pressure experienced by the soap bubble that is equal to pressure experienced at the depth Z0 okay அப்போ ஈக்குவேட் பண்ணோம்னா P0 plus 4T by R that is equal to P0 plus rho G Z0 okay அப்போ P0 நமக்கு கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் அவங்க கேட்கறது Z0 தான் அப்போ இந்த டேர்ம் ஆப்போசிட்டுக்கு போயிடுச்சுன்னா Z0 is equal to 4T by R into rho G okay இப்போ நம்ம given data எல்லாமே substitute பண்ணலாம் 4 into surface tension வந்து 2.5 into 10 power minus 2 னு கொடுத்திருக்காங்க where R is a radius அது 1 millimeter னு தந்திருக்காங்க which is 10 power minus 3 and rho ன்றது density of the water which is 10 power 3 and G ன்றது 10 அப்போ பாருங்க இந்த ரெண்டு டேர்ம் டைரக்டா கேன்சல் ஆயிரும் and இந்த +1 மேல போச்சுனா -1 ஆயிரும் and 4 into 2.5 வந்து 10 அப்ப 10 into 10 power minus 3 மீட்டர்னு வரும் or else 1 into 10 power minus 2 மீட்டர்னு சொல்லலாம் or else 1 சென்டிமீட்டர்னு சொல்லலாம் we'll check the option 4 is the right answer அடுத்த question if a soap bubble expands the pressure inside the bubble கேக்குறாங்க so first of all pressure ஓட general formula பார்க்கலாம் pressure is equal to force by area okay இப்போ அதோட radius increase ஆகுதுனா அதோட ஏரியாவும் increase ஆகும் ஏரியாவும் pressureம் inversely proportional அப்போ கண்டிப்பா pressure வந்து decrease ஆகும் அப்போ option 3 is the right answer அடுத்த question a capillary tube of radius r is immersed in a water and water rises in it to a height h the mass of a water in a capillary is 5 gram so என்ன சொல்றாங்கன்னா ஒரு capillary tube இருக்கு அதோட radius வந்து r so அத வந்து dip பண்றாங்க waterல because of that water வந்து rise ஆயிருக்கு mass of the water rise வந்து m is equal to 5 gram னு சொல்றாங்க okay so next என்ன condition சொல்றாங்கன்னா another capillary tube of radius 2r radius வந்து 2r னு சொல்றாங்க இப்போ அத dip பண்ணும்போது mass எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க okay so first of all நமக்கு capillary tubeல force due to the surface tension வந்து நம்ம பார்த்திருப்போம் அதோட ஃபார்முலா வந்து T cos theta into 2 pi r னு கிடைச்சிருக்கும் டிரைவ்ல இது பார்த்திருப்பீங்க this is equal to mg னு எடுத்து தான் நம்ம ஈக்குவேட் பண்ணிருப்போம் அப்ப இங்க பாருங்க நமக்கு மாஸும் ரேடியஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்போ m is proportional to r okay so அப்போ இனிஷியலா மாஸ் வந்து 5 gram அப்போ ரேடியஸ் வந்து r இப்போ நம்ம மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ரேடியஸ் வந்து 2r so ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம் டிவைட் பண்ணா r கேன்சல் ஆயிரும் 2 இந்த சைடு போயிடுச்சுனா m is equal to 10 gram okay we'll check the option 2 is the right answer okay students இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க and இந்த क्वेश्चंसல ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க and also NEET and JEE physics regarding உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் queries இருந்துச்சுனா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்திருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் and இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க thank you students